பாவ மன்னிப்பு தேடக்கூடியவர்களுக்கு, அல்லாஹ்வை ஈமான் கொண்டு அல்லாஹ்வுக்காக அமல்கள் செய்து அல்லாஹ்விடத்தில் தௌபா செய்யக்கூடியவர்களுக்கு அல்லாஹ்விடத்தில் மகத்தான நற்கூலி கிடைப்பதாக அல்லாஹ் சூரா ஃபுர்கானில் வரக்கூடிய 70-77 வரைக்கும் உள்ள வசனங்கள் மூமின்களுடைய பண்புகளை பற்றி சொல்லி காட்டுகிறது. அல்லாஹு தாலா மூமின்கள் முத்தக்கீன்களிடம் இருக்கக்கூடிய பண்புகளை பற்றி இந்த வசனங்கள் பேசுகிறது. இந்த 25வது சூறாவான சூரா ஃபுர்கானில் உள்ள 70வது வசனத்தில் அல்லாஹ் சொல்லுகிறான், இல்லா மன் தாப வ ஆமன வ அமில சாலிஹன் வ அமில அமலன் சாலிஹன் ஃபஉலாயிக யுபத்திலுல்லாஹு சய்யாத்திஹிம் ஹசனாத்தின் வ கானல்லாஹு கஃபூரர் ரஹீமா. அல்லாஹ் சொல்லுகிறான், எவர் தௌபா செய்து ஈமான் கொண்டு சாலிகான நல் அமல்களை செய்கிறார்களோ அவர்களுடைய பாவங்களை அல்லாஹ் நன்மையாக மாற்றி விடுவான். மேலும் அல்லாஹ் மிக்க மன்னிப்பவனாகவும் மிக்க கிருபை உடையவனாகவும் இருக்கிறான். ஒரு அடியான் அல்லாஹ்வை ஈமான் கொண்டவனாக இருக்கும் பொழுது அவன் என்னென்ன பாவங்கள் செய்கிறானோ, என்னென்ன தவறுகள் செய்கிறானோ, அவன் செய்யக்கூடிய தவறுகள் பாவங்கள் மன்னிக்கப்பட வேண்டும் என்ற நல்ல எண்ணத்தில் அல்லாஹ்வை ஈமான் கொண்ட ஒரு மூமினாக இருந்து அல்லாஹ்வுக்காக அமல்களை செய்கிற பொழுது, அமல்களை செய்து அல்லாஹ்விடத்தில் பாவ மன்னிப்பு தேடும் போது, தௌபா செய்யும் போது அவன் செய்த பாவங்களும் கூட தவறுகளும் கூட நன்மைகளாக மாறுகிறது, மாற்றப்படுகிறது என்று அல்லாஹ் இந்த வசனத்தில் சொல்லுகிறான். இன்னும் அல்லாஹ் சொல்லுகிறான், வமன் தாப வ அமில சாலிஹன் ஃப இன்னஹு யதூபு இலல்லாஹி மதாபா. இன்னும் எவர் தௌபா செய்து பாவ மன்னிப்பு தேடி சாலிகான நற்செயல்கள் செய்கின்றார்களோ அவர் நிச்சயமாக அல்லாஹ்விடத்தில் பாவ மன்னிப்பு தேடியவராவார். எவர் தௌபா செய்து சாலிகான நல்லமல்களை செய்கிறாரோ அவர் நிச்சயமாக அல்லாஹ்விடத்தில் பாவ மன்னிப்பு தேடியவராவார் என்றும் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அடுத்த வசனங்களிலிருந்து அந்த முத்தக்கீன்களுடைய பண்பு மிகச்சிறப்பான முறையில் பேசப்படுகிறது. வல்லதீன லா யஷ்குதூன ஜூர வ இதா மர்ரு பில்லஹுவி மர்ரு கிராமா. அல்லாஹ் சொல்லுகிறான், அன்றியும் அவர்கள் பொய் சாட்சி சொல்ல மாட்டார்கள். மேலும் அவர்கள் வீணான காரியம் நடக்கும் இடத்தின் பக்கம் செல்வார்களாயின் கண்ணியமானவர்களாக ஒதுங்கி சென்று விடுவார்கள். முத்தக்கீன்கள் மூமின்களுடைய பண்பு என்ன? செய்த தவறுகள் பாவங்களுக்காக அல்லாஹ்விடத்திலே மன்னிப்பு தேடுவதும், அல்லாஹ்விடத்தில் மன்னிப்பு தேடி அவர்கள் பொய் சாட்சி சொல்லாதவர்களாகவும் வீணான காரியத்தில் ஈடுபடாதவர்களாகவும் வீணான காரியங்கள் நடைபெறக்கூடிய இடத்தின் பக்கம் செல்ல வேண்டிய நிலைமை